ஏய் மச்சான், பேங்க் மேனேஜரா? ஆமாடா. ஐயோ, போலீஸ் வர வந்திருக்கு. சார், இதுதான் பஸ். என்ன பஸ் மாதிரி தெரியலையா? அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கானே சார். மார்னிங் சார். வணக்கம் சார். சார் சூப்பர் சார். என்ன சார் இந்த பக்கம்? அது ஒண்ணு இல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஹலோ சொல்லிட்டு அப்படியே கை கொடுத்துட்டு போறாரு. அப்படியே சார், ரொம்ப சந்தோஷமா கொடுங்க. யோ, எந்த கேரண்டியும் இல்லாம உங்க மேல பரிதாபப்பட்டு என்னுடைய ஓன் ரிஸ்க்ல உங்களுக்கு லோன் கொடுத்தேன். எதுக்குயா? சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க சார். யோ, வாய மூட்றியா? ஏதோ சின்ன பசங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காங்க, நீ என்ன பெரிய செக்யூரிட்டி தூக்கி கொடுத்த? பாவம்னு பொறுத்து போனா அதையே ஒரு வீக்னஸ் நினைச்சுக்கிட்டு அப்படியே இழுத்து காலத்தையும் கடத்தல பாக்குறியா? தொலைச்சு போடுவேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். யோ, உன்ன மாதிரி எத்தனை பேர் பார்த்திருப்பேன். உங்களை மாதிரி ஆளுகளுக்கு லோன் கொடுத்து என் பேரை கெடுத்துக்கிட்டேன். இனிமேல் ஏமாற தயாரா இல்ல. இதெல்லாம் நாங்க வேணும்னு செய்யல சார். நான் வேண்டாங்கறனால இப்படி பண்றீங்க. நான் வேணும்னா ஒழுங்கா டியூ கட்டிருப்பீங்களா? அப்படி இல்லைங்க. யோ, காரணம் 1000 சொல்லாயா? உன்ன மாதிரி டியூ கட்ட முடியாதவன்லாம் என்னென்ன காரணம்லாம் சொல்லியிருப்பான். ஒப்பனெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நான் என்னமோ நினைச்சேன் உங்களை. தேங்க்யூ சார். திருட்டு பசங்கடா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிருஷ்ணபிள்ளை தான். அந்த ஆளு ஒருத்தன் தான் நீதி நேர்மை நியாயம் இருந்தா உங்களோட சேர்ந்து அவனும் மொத்தமா கெட்டு போயிட்டான். இந்தாங்க ஆர்சி புக்கும் பேப்பர். ரொம்ப நன்றிங்க சார். இதைத்தான் எதிர்பார்த்தேன். யோ, இனிமேல் நீங்க இந்த வண்டி எடுத்து ஓட்டணும்னா நான் மனசு வைக்கணும்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வட்டியை முதல்ல செட்டில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வண்டி எடுத்து ஓட்டினீங்க, பஸ் திருடிட்டீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. துப்பாக்கிடா. ஆமா, துப்பாக்கி வசந்தி மூட்டையில இருந்து விழுந்தது. வசந்தி மூட்டையில இருந்தா? விளையாட்டு துப்பாக்கிடா. மாட்டிக்கிட்டா. உலக மகா தீவிரவாதி பின் லாடன்ல அந்த குரூப்பை சேர்ந்தவடா. இவளுக்கு கராட்டே, குங்ஃபு, கொரில்லா எல்லாமே தெரியும். இவளை கட்டி போட்டு விசாரணை பண்ணாண்டா நமக்கு சேஃப். ஹேண்ட்ஸ் அப், கையை தூக்கு. டேய், கட்டி போட்டு கையை தூக்குனா எப்படா முடியும்? அதானே. சரி, இப்படி எடுத்துட்டு போறா. என்ன பண்ண போற? செக்அப், ஃபுல் பாடி செக்அப். இவ எந்தெந்த ஆயுதத்தை எங்கெங்க வச்சிருக்கா நமக்கு தெரியாதுல்ல, அதான். சிக்கிடுச்சு. என்னது? டேய், இவ தற்கொலைப்படைய சேர்ந்தவடா. என்னடா இடுப்புல கைய வச்சுக்கிட்டு சிக்கிடுச்சு தற்கொலை? எனக்கு என்ன? ஐயோ, அறிவு கெட்டவனே, சைனட் குப்பிடா. ஆமா, கழுத்துல கட்ட வேண்டியது இடுப்புல கட்டிட்டு இருக்கியே. டேய், அது தாய்தா இருக்கும்பா. என்ன உட்கார்ந்துட்டான்? கரெக்ட். இப்ப சொல்லு. து ஆ இ உ. டேய், அந்த பொண்ணுக்கு அரபு பாஷைலாம் தெரியாதுப்பா. இது அரபா? யாருக்கு தெரியும்? நான் குஜராத்தில நினைச்சு பேசிட்டு அப்ப இருக்கேன். இது குஜராத்தா? யாருக்கு தெரியும்? என்ன நீ என்னைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? ஜபாரிங்க, என்ன இப்படி முறைச்சா நான் பயப்படும் நினைச்சிட்டு இருக்கியா? இது சரிப்பட்டு வராது. உன்னை ஒரு புது மாதிரியான விசாரணை பண்ண போறேன். என்னப்பா பண்ண போற? உடம்புல இருக்க துணி எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு. டேய், பொம்பளை பிள்ளடா, அசிங்கமெல்லாம் பேசக்கூடாது. நான் தமிழ்ல தானே பேசுறேன். இவளுக்கு தான் தமிழே தெரியாது. அங்கதான்டா சிக்கலே இருக்கு. இவளுக்கு தமிழ். டேய் அழகா, நீ அடிக்கடி ஆஃப் ஆவற. நீ இவளை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்க. நான் இருக்கேன்ல. ஏய், இப்ப சொல்லு, எதுக்காக நீ துப்பாக்கி எடுத்துட்டு வந்த? யார சுடுறதுக்காக? ஆஹா, நம்ம ஊர் எம்பி தாம்பரத்துல ஒரு ஹாஸ்பிடல் ஓபன் பண்றதுக்காக நாளைக்கு வராரு. 2 நாளைக்கு முன்னாடி இவ தாமரை எமரால்டான்னு என்கிட்ட பலதடவை விசாரிச்சா. ஏய், இப்ப சொல்லு, எதுக்காக விசாரிச்ச? எம்பியை பாக்குறதுக்கு. எதுக்கு எம்பியை பார்க்கணும்? ஒரு ஆளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. எந்த பாஷையில கம்ப்ளைண்ட் பண்ணுவ? தமிழ்ல, பச்சை தமிழ்ல. ஏன் உங்க ஊர் எம்பிக்கு தமிழ் தெரியாதா? எங்க ஊர் எம்பிக்கு தமிழ் தெரியும். ஆனா உனக்கு இப்ப நீ என்ன பேசுன? நான் பேசினதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க.
ஆகா, வசந்தி இப்ப தமிழ்ல பேசினா. உனக்கு ஷாக்கா இல்ல? எனக்கு ஏற்கனவே ஷாக்காயிருச்சு. உனக்கு வேணா இது புதுசா இருக்கலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பழசு. கோபிகிருஷ்ணனுக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் துப்பாக்கியோட ஏன் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தானே? கொலை பண்ணதான். வேற யாரையும் இல்ல, என்னதான். அதிர்ச்சியா இருக்குல்ல? பார்வதி எங்க அம்மா மரண படுக்கையில இருக்கும்போதுதான் எங்க அப்பா யாருங்கிற உண்மை எனக்கு சொன்னாங்க. அம்மாவோட மரணத்துக்கு பிறகு அனாதையான ஒரிசாவில இருந்து இங்க வந்து எங்க அப்பாவை தேடி தெரு தெருவா அலைஞ்சேன். கடைசியில கண்டுபிடிச்சேன். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒண்ணு, அவர் என்ன சொந்த மகளா ஏத்துக்கணும். இல்ல அவர் கண்ணு முன்னாடியே நான் துப்பாக்கியில சுட்டு தற்கொலை பண்ணிப்பேன். வசந்தி, ஆமா, நான் யாருக்காக உயிர் வாழணும்? எனக்கு இந்த உலகத்துல யார் இருக்கா? நாங்க இருக்கோம். வசந்தி, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அந்த கொடூரம் யார்? சொல்லு வசந்தி, சொல்லு. பிரீமியர் பேங்கோட சென்னை பிரான்ச் மேனேஜர் மிஸ்டர் மகேந்திரன். இது ஒரு பேங்க் மேனேஜர் ரூமுக்கு வரதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறையோட வரணும். நீங்க முறையா நடந்திருந்தா நாங்க முறையா நடந்திருப்போம். இங்க எல்லாமே முறை தவறிதான் நடக்குது. என்ன உளறீங்க? சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது ஆங்கிலோ ஒரு காங்கேயம் கிரடிக்கு பேங்க்ல வேலை கிடைச்சு ஒரிசாவுக்கு போய் சேர்ந்துருச்சு. அங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர், அவருக்கு ஒரு அழகான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வயசு 2, அம்மா டெத்து, வயசு 3, எல்கேஜி வயசு 4. அப்பா 15 வருஷத்துக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு வயசு 18. காலேஜ்ல டிகிரி படிச்சிட்டு இருக்க அந்த அழகு தேவதைய இங்க இருந்து போன அந்த காங்கேயம் கரடி பாக்குது, சொல்லு விடுது, விரட்டி விரட்டி காதலிக்குது, ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த பொண்ணை ஏமாறு. ஒண்ணும் புரியலையே. புரிய வப்பார். யூ வெயிட். அந்த பொண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சு. ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. இந்த கரடி அங்க இருந்து எஸ்கேப் நேரா சென்னைக்கு வந்து இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா ஒரு பேங்க்ல வேலை செய்யுது. புரியல? யூ வாண்ட் க்ளூ? முட்டக்கண்ணன், சொட்டத்தலையன், கட்டத்தாடி, அவன் ஒரு கருப்பு பெண் லாடன். இங்க முன்னாலேயே இருக்க. உங்க ரத்தத்துல பிறந்த அந்த குழந்தை இப்ப எங்க கூட தான் இருக்கு. இது வரைக்கும் இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. எங்க ஆர்சி புக் எல்லா பேப்பர் எங்களுக்கே திருப்பி கொடுத்துடணும். இல்லைனா உங்க ரகசிய குழந்தையோட விஷயத்தை ஊர் ஊரா மேடை விட்டு நாரடிச்சிருவோம். அப்புறம் இந்த கட்டதாடியோட நீங்க ஊர்ல எங்கேயோ தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இது சத்தியம். சிவம். சுந்தரம், பிளாக்மெயில் பண்றீங்களா? மைல் பிளாக். உனக்கு விழாவரியா சொல்லணுமா? பிளாக்மெயில் ஏதாயா? மச்சான், நீ பேசிக்கிட்டு நான் வெளியே வெயிட் பண்ணிருக்கேன். பார், இன்னும் 24 மணி நேரத்துல வாங்கின கடனை வட்டியோட செட்டில் பண்ணணும். இல்ல பஸ் சேஸ் பண்ணுவேன். போடா. டேய் சார், சீ போடாங்கற. பாப்பா வந்துரு சொல்றாருல. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.